மக்களே, போன போன காணொலியில ஞாபகம் இருக்குதா? என்கிற ஐயா ஐயா டொனால்ட் ட்ரம்ப், அமெரிக்கன் பிரசிடென்ட் ஐயா டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாத்தை சும்மா செருப்படி வாங்கினத பத்தி நாங்க காய்ச்சோம். ஆனா அமெரிக்கா அமெரிக்கா ஒரு பெரிய நாடு தானே, ஒரு பவர்ஃபுல்லான நாடு தானே. அவங்க ஏதாவது திருப்பி செய்யணும் தானே. அதனால அவங்க சும்மா ஐயா ட்ரம்ப் தெரிச கழிக்கல கூத்தி இருக்குது. எவ்வளவு தாள பாத்தீங்கன்னா 25% கூத்தி இருக்குது. சோ சும்மா அப்பவே இந்தியா 25% தான் கத்தி கொண்டிருந்தது. 25% கூத்தினா 50% டேரிஃப்ஸ் கட்டணும். அப்படின்னா இந்தியால இருந்து போற சாமான் அமெரிக்காக்கு போய்க்க 50% டாக்ஸ் கட்டி தான் போகணும். அப்ப அந்த 50%க்கு அமெரிக்கா ப்ராஃபிட் பண்ணுது. பிசினஸ்மேன் தெரியுது தானே. ஆனா ஆனா இது இந்தியாவுக்கு ஒரு பெரிய அதிகா இருந்தா கூதி இந்தியா ரொம்ப சில்லா கால்மா சும்மா சில்லா இருக்குது. ஏன்னு பாத்தீங்கன்னா எங்கிற இந்தியன் பிரசிடென்ட் ஐயா மோடி எங்க போதார் இப்ப 6 வருஷத்துக்கு பிறகு திருப்பி சைனாவுக்கு போதார். ஏன்னு பாத்தீங்கன்னா எல்லாம் எங்க ஐயா டொனால்ட் ட்ரம்ப் அதுதான். டொனால்ட் ட்ரம்ப் ஐயா ரொம்ப நல்ல விஷயம் செஞ்சிருக்குது. பழைய ஃப்ரெண்ட்ஸுங்களை இப்ப கிட்டத்தட்ட எனிமியா இருந்த ஆக்கள திருப்பி ஃப்ரெண்ட்ஸா ஆக வச்சிருக்குது. திருப்பி ஃப்ரெண்ட்ஸா வச்சிருக்குது. ஏன்னு பாருங்க, சைனாக்கும் டாக்ஸ் கூத்தி, இந்தியாவுக்கும் டாக்ஸ் கூத்தி, யாராலே பிசினஸ் செய்ய முடியாம அவங்க 2 பேரும் அவங்களுக்குள்ளேயே பிசினஸ் செய்யலாம் யோசிச்சு தீனோம். ஒரு மாஸ்டர் பிளான போட்டு தீனோம். உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் 2020ல போர்டர்ல கொஞ்சம் பிரச்சனை இருந்தது. சைனாக்கும் இந்தியாவுக்கும் கொஞ்சம் பிரச்சனையா இருந்தது. அப்ப இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸா வந்து இருந்தவை. ஃப்ரெண்ட்ஸா இல்லாம எனிமீஸ் மாதிரி டிஸ்டன்ஸா இருந்தவை. ஆனா இப்ப ஒரு காமன் எனிமி, ஒரு காமன் பிரச்சனை வந்தனால 2 பேரும் திருப்பி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். இவங்க 2 பேரும் மட்டும் இல்ல, இந்த பிரிக்ஸ் கம்யூனிட்டி ரொம்ப சின்ன கம்யூனிட்டியா இருந்தது. அமெரிக்கா கூடி நீங்க என்ன வேணாலும் செஞ்சுட்டு போங்க, நீங்க என்னைய தொதவே முடியாது சொல்லிட்டு. ஆனா இந்த ரீசன்ட் விஷயத்தால எல்லாருக்கும் டாக்ஸ் சும்மா போட்டு அடிக்கிறதுனால எல்லாரும் இந்த பிரிக்ஸ் கம்யூனிட்டியை சப்போர்ட் பண்ண தொடங்கிட்டோம். அர்ஜென்டினா, சவுத் ஆப்பிரிக்கா, இங்கால பிரேசில், இப்படியான சவுத் அமெரிக்கால இருந்து நாடுகள் சப்போர்ட் பண்ணுது. ஆப்பிரிக்கால இருந்து நாடுகள் சப்போர்ட் பண்ணுது. ஏசியால இருந்து நாடுகள் சப்போர்ட் பண்ணுது. ஸோ இப்படியான நிறைய நாடுகள் வந்து சப்போர்ட் பண்ணதுனால அமெரிக்கா பவர் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தனால கொஞ்சமா குறையுது எங்களுக்கு விளங்குது. ஏன்னா முதல்ல வித குறையுது விளங்குது எங்களுக்கு. ஏன்னா அமெரிக்காவுக்கு எதிர்த்து நிற்கிறதுதான் இந்த பிரிக்ஸ் கம்யூனிட்டி வந்து தொடங்கினது. ரொம்ப சின்ன கம்யூனிட்டியா இருந்தாங்க, பெருசா ஒன்றும் செய்ய முடியல. ஆனா இவ்வளவு ஃபாலோவர்ஸ், இவ்வளவு சப்போர்ட் வந்தனால அவங்கள அமெரிக்கா பவர் கொஞ்சமா குறைக்க முடியுது அவங்களால. இப்போ வந்து அமெரிக்கா ரொம்ப பெரிய பிசினஸ் கண்ட்ரிஸ் ஆனே. பிசினஸ் மைண்டர்ஸ் பிரசிடென்ட்டையே வச்சிருக்கணும். அப்ப அவங்க யோசிக்கணும், ஒரு நாடு பிசினஸ் பண்ணாம அவங்க பல நாடுகளை பிசினஸ் பண்ணுது. இப்ப கனடா பிசினஸ் பண்ணலாம், ஜமேக்கா பிசினஸ் பண்ணலாம், அங்க பிரேசில் பிசினஸ் பண்ணலாம், அர்ஜென்டினால பிரேசில் பிசினஸ் பண்ணலாம், பெரு, அங்கால சிலே, இங்கால யூரோப்பியன் நாடுகள் இப்ப பிரிட்டன், பிரான்ஸ், நெதர்லாண்ட்ஸ், ஜெர்மனி, பெல்ஜியம், அப்படியான நாடுகள், இங்கால ஏசியால நிறைய நாடுகள், ஓசியானால நிறைய நாடுகள், ஆப்பிரிக்கால நிறைய நாடுகள் எல்லாம் பிசினஸ் வாய்ந்தது தானே. எல்லாரையும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சொல்லி பிசினஸ் செய்யணும். ஆனா கூடுதலான நாடுகள் இப்ப இந்தியாவுக்கும் ஒரு பிரச்சனையா இருந்தது. ஒரு சின்ன குறிய வெத்தத்துக்குள்ள அமெரிக்காவுக்கு தான் அவங்க பெரிய பிசினஸ் எல்லாம் போய் கொண்டு இருந்தது. சும்மா 20 to 30% அவங்க ப்ராடக்ட் எல்லாம் அமெரிக்காவுக்கு தான் போய் கொண்டு இருந்தது. ஆனா இப்ப அவங்களுக்கு ஒரு கம்யூனிட்டி இருக்குதுனால, அப்ப இருந்து அங்க 50% டாக்ஸுமே இருக்குதுனால அமெரிக்காவுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் அனுப்பாம அங்க சைனாக்கு அனுப்பலாம், ரஷ்யாவுக்கு அனுப்பலாம், இப்படி நிறைய நாடுகளுக்கு அனுப்புறதுனால இந்த இந்தியா, சைனா, ரஷ்யா இப்படியான நாடுகளுக்கு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிங்களும் வளர்ந்து கொண்டு இருக்குது சொல்லுது. ஸோ இப்போ வந்து அமெரிக்காவே அவுட் ஸ்மார்ட் பண்ணி இருக்கணும். எல்லாருக்கும் டெரரிஸை போட்டு அடிச்சா இப்படிதான் அவங்க ஒரு காலத்துல யோசிக்க வருவினோம். நாங்க அமெரிக்கா
தனியாக நிற்கலாம் எல்லாம் நான் பிஸ்னஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம் சொல்லி தொடங்கித்தினோம். இப்போ இந்த ஜேர்னி எப்படி போகுது நாங்கள் பார்ப்போம். அடுத்த காணொலியில் பார்ப்போம். ஆர்டவின் எக்ஸ்ப்ளோர் காணொலி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த காணொலியில் என்ன போதும் அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.